அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. பெரும் ஆன்மீகம் நாட்டும் இறை நம்பிக்கையும் கொண்ட நம் நாட்டு மக்களிடம் உண்மையான இறை வழிபாடு எதுவென்று தெரியாமல் இருக்கும்போது நம்ம சாமியோடைய நோக்கம் என்ன சாமி? நம்மளுடைய நாட்டில் மட்டும் இல்லைம்மா, உலக நாட்டில் எந்த நாட்டிலயா சாமி கும்பிடாத ஒருத்தங்கடானா? கடவுள் வழிபாடு பண்ணாத ஒரு மனிதன் இருக்கிறானா உலகத்துல? சொல்லுங்க. விதண்டாவாதமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. விதண்டாவாதமா கூட இருக்க முடியாது, எவனுமே இருக்க முடியாது. எந்த விதண்டாவாதம்? கடவுள் இல்லைன்னு அவங்க தானே விதண்டாவாதி. அவங்களுக்கு எதுவும் நடக்கலன்னும் போது அது விதண்டாவாதம். நடக்கல. விதண்டாவாதி யார்? கடவுள் மறுப்பாளன் விதண்டாவாதி. ஆனா அவங்க தாத்தா சிலையை கும்பிட்டுன்னு, அவங்க ஆயா சிலையை கும்பிட்டுன்னு, அவங்க தலைவர் சிலையை கும்பிட்டுங்கிறானே, கடவுளாக்கி தானே கும்பிட்டுன்னுக்கிறான் இல்ல? அதனால கடவுளை வழிபடாத ஒரு மனித இனமே கிடையாது உலகத்துல. வேற வேற முறையில வழிபடுவான். ஒவ்வொரு மதங்கள், ஒவ்வொரு மனுஷன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வழிபடுவான். ஆனா வழிபடாத மனிதன் உலகத்துல இல்லமா. ஆனால் கடவுளை தேடி வழிபடல, மதத்தை தேடி வழிபடுறான். உண்மை இல்லையா? உருவத்தை தேடி வழிபடுறான், தன்னை தேடி வழிபடல. தன்னை தேடி வழிபட்டால் கடவுளை தேடி வழிபடுவான். உருவத்தை தேடியோ, உலகத்தை தேடியோ, பணத்தை தேடியோ, புகழை தேடியோ வழிபட்டால் கடவுள் வழிபாடு கிடையாது. ஆனால் அது ஒரு பக்தி வழிபாடு. அது எல்லா மதத்திலையும் ஒரு விஷயம் சொல்றேன். இதெல்லாம் மனிதன்கள் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த குழந்தைய எங்க எடுத்து போறீங்க? மசூதிக்கு எடுத்து போறீங்க. ஆஸ்பத்திரி ஜெனரலா போறது. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மசூதி வாசல்ல 5 மணிக்கு போய் நிக்கிறீங்க. அப்போ 5 மணிக்கு தொழுகை நடத்திட்டு பாய் வெளியே வர்றாரு. அவர் என்ன பண்றாரு? ஊசியா போடுறாரு, சும்மா ஊதுறாரு. ஆனா ஊதுன உடனே அந்த குழந்தைக்கு நல்லா போகுது இல்ல? காரணம் என்ன? அதே ரோட்ல போற பாய் ஊதுனா நல்லா போகுமா? போகாது. ஏன்னா அந்த மசூதியில இருந்து ஊதுற பாய் கடவுள் நினைவோட பிரார்த்தனை பண்ணிட்டு ஊதுறாரு. அதனால அது நல்லாச்சு. ரோட்ல போற பாய் எல்லாம் குழந்தைக்கு நல்லா இல்லைன்னு ஊதுனாருன்னு நல்லா போகாது, குழந்தை ஊதி போடும். எந்த ஒரு மதமா இருந்தாலும் உண்மையான மனநிலையோட வழிபட்டானா அவனுக்கு ஒரு சக்தி உண்டு. அது கிறிஸ்துவ மதமா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், இல்ல குரானா இருக்கட்டும், முஸ்லீம் மதமாகட்டும், இந்து மதமா, எல்லாத்திலையும் மகான்கள் உண்டு. எல்லா மதத்திலும் குறைபாடுகள் உண்டு. எதுவும் உத்தமமான மதம் உலகத்துல கிடையாது. எல்லா அயோக்கிய மதம் எதுவும் கிடையாது. எல்லா மதத்திலும் நன்மைகள் உண்டு, எல்லா மதத்திலும் தீமைகள் உண்டு. எல்லா மதத்திலும் நல்ல உணவும் உண்டு, எல்லா மதத்திலும் தீய உணவும் உண்டு. இதான் உலகம். சொல்லுங்க. இப்போ நம்ம கலாச்சார பூமியா இருக்கும்போது நடுவுல எப்படி சாமி இந்த மூட நம்பிக்கைன்னு ஒண்ணு வந்துச்சு? மூட நம்பிக்கைன்றது உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்குது. மூட நம்பிக்கைன்றது இன்னைக்கு ஒரு நாட்டில் இருக்குதுன்னு நினைச்சது, உலகம் முழுவதும் மூட நம்பிக்கை இல்லையா? இப்போ மசூதிக்கு போய் வழிபடுறாங்க, அது கடவுள் கொள்கை இல்லையா? அது சரியான வழி. அதே நேரத்தில் ஒரு குழி வெட்டிடுவாங்க, இந்த பந்தம் எடுத்து அடிச்சுப்பாங்க முஸ்லீமுங்க, உடம்பெல்லாம் ரத்தம் வரும். பாத்தீங்களா? இல்ல சாமி, பார்த்தது. மோகரம் என்று செய்வாங்கம்மா, பார்க்காத எங்கம்மா கேள்வி கேட்கறது. அது மூட நம்பிக்கை. இந்து மதத்துல கடவுளை போய் வழிபடுறோம், கடவுளை வழிபடுறோம், நல்ல விஷயம் பக்தி. அதே நேரத்தில் நெருப்புல இறங்குறோம், மூட நம்பிக்கை. சர்ச்சில் கோயிலில் போயிடறான், சர்ச்சில் போகிறான், ப்ரேயர் பண்ணுறான், நல்ல விஷயம் தான். ஓலை எடுத்துக்கணும் ஊர் ஃபுல்லாக சுற்றின்னு வரான், மூட நம்பிக்கை. இப்படி ஒவ்வொரு மதத்திலையும் மூட நம்பிக்கை இருக்குது. உலகத்துல இருக்கிற மதத்துலலாம் ஒவ்வொரு மதத்துல அறிவு போர்ந்த சார்ந்த ஒரு இது எல்லா மதத்திலையும் இல்ல. இந்த மதம் சிறந்தது, அந்த மதம் சிறந்தது, அந்த மதம் எந்த மதமும் இல்லை. எல்லா மதமும் கடவுளை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய மதம். ஆனா மனுஷன் அதை நோக்கி பயணம் பண்ணல. இவன் மதத்தை ஏறி போய் திங்கின்னு இருக்கிறான். எல்லா மதத்திலையும் அப்படிப்பட்டவங்கிறான், எல்லா மதத்திலையும் புனிதமானவனும் இருக்கிறான். அதனால மூட நம்பிக்கைன்றது ஒரு மதத்துல இல்லை, உலக மதத்துல எல்லாத்திலையுமே இருக்குது.
அறிவுபூர்வமான உலக மதத்துல எல்லாத்துலயுமே இருக்கு. சொல்லுமா. இப்போ ஒருத்தவங்க வீட்டுல இறந்துடுறாங்க. சரி. இப்போ ஒரு 16ஆவது நாள் காரியம் பண்றாங்க. சரி. ஆனா இப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்க மலைக்கு போக கூடாது, கடலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க சார். அதனுடைய நோக்கம் என்ன சார்? இது எப்ப சொன்னாங்க? ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன சொன்னாங்க. இப்ப இறந்துட்டு உடனே என்ன சொல்றாங்க? நாளைக்கு வியாபாரம் பார்க்கணுங்க, நாளைக்கு ஆபீஸுக்கு பண்ணுங்க, இன்னைக்கு காரியம் பண்ணுங்கன்றான். இந்த மூட நம்பிக்கை இப்ப இன்னைக்கு எங்க போச்சு? மனிதனுடைய சுயநலத்துக்காக வச்சுக்கினான தவிர உண்மை இல்லை. உண்மையே கிடையாது இல்லை. ஏன்னா சர்ச்சில் பாதிரியார் எது சொல்றானே, அவன் 10 மாசம் தீட்டு. கோவில்ல இந்து கோயில்கள்ல மந்திரம் சொல்றானே, அந்த மந்திரமே 10 மாசம் தீட்டு தான். மனிதன் வாழறமே தீட்டுன்னு சொல்லிக்கிறமே, நானே ஒரு தீட்டு தான். எங்க அம்மாவுக்கு 10 மாசம் தீட்டு போயிருந்தா நான் இங்க உட்காந்து மட்டும் கத்த மாட்டேன். செத்தவனுடைய உடல்ல இருந்து ஒரு வெப்ப நீர் வடியும், அதுல கிருமி கலந்து இருக்கும். அதனால அதை தொட்டுக்குன்னு உள்ள வராது. அதனால அறிவுபூர்வமா இருந்தா மனுஷன். இப்ப எல்லாம் முட்டாள்கள் அதிகம். அப்போ அந்த சுடுகாடு பக்கத்திலே ஒரு குளம் வச்சிருந்தான். அங்க பொச்சையெல்லாம் இங்க குளிச்சுட்டு தாண்டா வீட்டுக்கு வரணும்னு வச்சோம். ரொம்ப புத்திசாலித்தனமா வச்சிருந்தாங்க. இப்ப எல்லாம் ஷவர் பாக்கு தாங்க நான் குளிப்பேன், வீட்டுக்கு வந்துடுறேன். அந்த கிருமி ஊருக்குள்ள பரவி போகுது. இது இருக்கக்கூடாது ஆறில் அறிவுபூர்வமா வச்சிருந்தான். அப்போ எப்ப நீ ஒரு பொருளை போச்சியோ அங்கேயே போயிடுச்சு தீட்டு இல்லையா? செத்ததும் தீட்டு, அதை எடுத்து போய் பொச்சதும் ஒரு தீட்டு. அப்போ இந்த தீட்டு தான் வீட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு 3 வருஷமாயி போச்சு, குழந்தை இல்லை. லட்சக்கணக்கில் டாக்டர் கிட்ட செலவு பண்ணுவேன். இன்னத்துக்கு குழந்தை இல்லைன்னு, இன்னைக்கு குழந்தை இல்லை சொல்லுவான். குழந்தை ஏன் இல்லை? உங்களுக்கு உயிரணு உற்பத்தி இல்லை. அவங்க கிட்ட உயிரணு உற்பத்தி இருக்குதா இல்லையா? 3 வருஷமா குழந்தை இல்லை. அப்போ நின்னா குழந்தை வரும், நிக்கலன்னா குழந்தை இல்லை. தெரியல. சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. உங்க பதிலுக்கு தான் நாங்க எதிர்பார்த்து. ஒரு பெண்ணுக்கு மாசம் தீட்டு போச்சுன்னா குழந்தை நிக்காது. மாசம் தீட்டு போனா நிக்காதுங்களா? போனா எங்க நிக்கும்? கரு எப்படி தடிக்கும்? அப்போ அந்த தீட்டு போகாம நின்னாதான் என் பொண்ணு முழுகாம இருக்கிறா, தலை முழுகிட்டா அப்படின்னு சொல்றாங்க. என்னது அது? தலை முழுகிட்டான்னா தீட்டு போச்சுன்னு அர்த்தம். முழுகாம இருக்கிறான்னா தீட்டு போலேன்னு அர்த்தம். இந்த போகாம இருக்கிறதுக்கு டாக்டர் கிட்ட ஊசி போட்டுக்கிறாங்க, மாத்திரை போட்டுக்கிறாங்க. புரியுதா? அந்த தீட்டு தாமா குழந்தையா மாறுது. அப்புறம் எங்க தீட்டுக்குது உனக்கு எனக்கு? நீ தொட்டா தீட்டு, நான் தொட்டா தீட்டு, நீ போனா தீட்டு, நான் வந்தா தீட்டு. மனுஷனுடைய மனசுல இருக்குது தீட்டு. இவன் உயர்ந்தவன், அவன் தாண்டவன், இவன் இந்த மதம், அவன் அந்த மதம். இது போச்சுன்னா தீட்டு போச்சு. இது இருக்கிற வரைக்கும் எவனையும் தீட்டு விடாது. எந்த மதமாவது இருந்துட்டு போட, எந்த ஜாதியாவது இருந்துட்டு போட, உன்னோட இருடா, இன்னொருத்தனை துன்புறுத்தாது. பப்ளிக்ல அதை சொல்ல கொடுக்காது. ஒரு கடவுள் வழிபாட்டில் அங்க ஜாதியை காட்டாது. ஒரு பொது இடத்துல ஜாதியை காட்டாது, மதத்தை காட்டாது இல்லையா? மனிதனுக்கு அப்பாற்பட்டது மதம். இன்னைக்கு மனிதன் மதத்தை காலில் போட்டு மெச்சின்னுக்கிறான். அவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டான் மனிதன். ஏன்? தொழிலா மாறி போச்சு. நீ 100 பேரை சேர்த்தினா உனக்கு 1 கோடி கிடைக்கும், நான் 50 பேர் சேர்த்தா 50 லட்சம் கிடைக்கணும். இப்படி தொழிலுக்காக மதத்தை வளர்த்துன்னுக்கிறோம். இது இல்லை மதம், கடவுள் வழிபாடு அது இல்லை. உன்னுடைய உள்ளத்தை முதல்ல சீர் பண்ணு. கடவுளை உட்கார்ற இடம் வைய. ஊருப்பட்ட அழுக்க சேர்த்தினா கடவுள் உட்கார வேலைன்னு போயிடுவோம். அப்ப நீ எங்க கடவுள் வழிபாடு பண்ண? அதனால முதல்ல ஒவ்வொரு மனிதனும் மனத்தை தூய்மைப்படுத்தணும். அதுக்காக சில செயல்களை செய்யணும். செய்தால்தான் தூய்மை அடையும். அந்த தூய்மை அடையிற வழிதான் யோக வழிமா. இந்த அழுக்கு துணி நரைஞ்சி போச்சுன்னா என்ன துவைச்சனால போகாது. பண்ணா பானையில வெள்ளா வைப்பான் தெரியுமா? வேக வச்சான்னா போயிடும். அந்த மாதிரி உள்ள ஒரு நெருப்பை கொளுத்தி வேக வச்சுன்னா மனம் சுத்தப்படும், இல்லைன்னா அது அழுக்கையும். குருவை கருணை மறந்து போனதுனால கடைசியில் அவர் கற்றுக்கிட்ட கலை கூட அவரை காப்பாற்றல இல்லை சார். இப்போ அதான் அவன் குருவுக்கு துரோகம் பண்ணலாம் பண்ணல.
அவனோட குலத்தோட பேரை சொல்லி அவனை இழிவுபடுத்தினான். அவனுக்கு ஆசை, நான் பெரிய வில்லாளன் ஆகணும் அவனுக்கு ஆசை. ஆனால் ஒரு குருமார்களையும் அவன் தேடி 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 போகும்போதெல்லாம் நீ எந்த குலம்டா அப்படின்னு கேட்டு அந்த குலத்தோட பேரை சொல்லி அவனை தள்ளி வச்சிட்டாங்க. அப்போது தனக்கு காலம் போயினே இருக்குது, நான் எப்படியாவது கற்றுக்கணும்னு ஒரே ஒரு பொய் சொன்னான். அவன் மறைக்கணும்னு மறைக்கல, கலையை கற்றுக்கணுன்ற அந்த பேர் ஆர்வத்தில் ஒரு பொய்யால் குரு நான் செத்தா போயிட போகிறாரு, சாவ போகிறது இல்லையே, இந்த கலையை கற்றுக்கின்ற வேட்கையில் அந்த ஒரு உண்மையை மறைச்சிட்டான். அந்த பொய்யன்னு கூட அவன் சொல்ல மாட்டான், ஒரு உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டான். அதோட தெரியாமல் பண்ண தத்துக்கு எவ்வளோ பேர் தண்டனைங்க. அவனை மாதிரி ஒரு வில்லாளனே இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு போனவன் இந்த குருவுக்கு ஒரு பொய் சொன்னதோட விளைவு கடைசியில் அவனை எங்கே அதை காப்பாற்றணுமோ அந்த கலையை அவனை கைவிட்டுச்சு. அப்போ குருக்கிட்ட எவ்வளோ பரிபக்குவத்தோடு நாம் இருக்கணும். நமக்கு வேணால் அது மெஷர்மெண்ட் வைக்கலாம், எங்க இது 1% தாங்க, குரு கொஞ்சம் தாங்க நான் போய் சொல்லிக்கிறேன்னு நீ பர்சன்டேஜ் பார்க்கலாம், இறைவன் பர்சன்டேஜ்லாம் பார்க்க மாட்டான். தப்புன்னா தப்புப்பா, பண்ணியா, ஆமாம் பண்ணிட்டேன், அது ஒன்று மட்டும்தான் அவன் கணக்கு. பர்சன்டேஜ் வச்சு மீட்டர் வச்சோ அவன் அளக்கிறதே கிடையாது. இதெல்லாம் மனுஷன் பண்ணுற வேலை. ஏங்க இந்த ஒரு தப்பை விட்டுட்டு அவனை பார்த்தா 99% அவன் நல்லவன் தாங்க. ஒரு குடம் பாலில் ஒரு துளி வீழ்ந்தாலே தப்பு தானே, மொத்தமாக கெட்டு போச்சுல. அப்போ குரு கிட்ட நீ 100% உண்மையாக இருந்தால் மட்டும்தான் குருவோட கலை உன்னை காப்பாற்றும்பான்றது தான் கர்ணனோட வாழ்க்கை கொள்ள பாடம். குருவே இந்த ஒரு தப்பு தான் என்னை மன்னிச்சிருன்னா, குருவா இல்லை, குரு தெய்வமாக இருக்காரு, உன் பார்வைக்கு தான் குருவாகிறாரு. ஆனால் குரு இந்த மண் உலகத்துலேருந்து வந்தவர் இல்லை, குரு விண்ணுலகத்திலேருந்து வந்தவர் தான் குரு. அதை புரிஞ்சிக்கக்கூடிய தகுதி எந்த சீடனுக்கு வருதோ அப்போ குருவோட வல்லமை அப்போ தான் புரியும். அது வரைக்கும் தான் குரு யாருன்னு அவனுக்கு வல்லமை தெரியாது. புரியுதுங்களா? ஒரு நாளும் அக்னி பிரவேசம் மாதிரி தான். பாஞ்சாலி 5 புருஷனை கட்டிக்கினான், ஆனால் பத்தினின்றானப்பா அப்படின்றான். ஏன் ஒரு புருஷனை கட்டிக்கினாலே பத்தினி, 5 புருஷனையும் கட்டிக்கினு பாஞ்சாலி ஒரு பத்தினின்னு சொல்கிறானே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னா அவள் யாருக்கு பிறந்தான்னு முதல்ல பார்க்குறான். அவள் யாருக்கு பிறந்தான்? அக்னிக்கு பிறந்தவ. அவள் யாரோ அம்மா அப்பாவுக்கு பிறந்தவ இல்லை. பாஞ்சாலின்றவ மாபெரும் சக்தி, பஞ்சபூதத்தையும் தனக்குள்ள ஒடுக்கி இருக்கிற மாபெரும் சக்தி பாஞ்சாலி என்ற ஒரு கேரக்டர். 5 புருஷனை கட்டிக்கணும் கூட அவள் எப்படி களங்கம் இல்லாமல் இருந்தான்னா ஒவ்வொரு நாளும் அவள் அக்னி பிரவேசம் பண்ணுறா. இந்த புருஷன் கூட வாழ்ந்துட்டு அப்புறம் இன்னொரு புருஷன் கூட அவள் போல, இந்த புருஷன் கூட வாழ்ந்துட்டு அக்னி பிரவேசத்தில் இருந்து ஒரு நாளும் அவள் சுத்தமாக வெளியே வரா. நாம கூட பாஞ்சாலி மாதிரி 5 புருஷனை கட்டினுக்கிறோம். ஆனால் நமக்கு பேரும் பத்தினின்னு வேணும்னா டெய்லி நம்ம எப்படி இருக்கணும்? பாஞ்சாலி மாதிரி அக்னி பிரவேசம் பண்ணால் இதனோட ஆளுக்கு எதுவுமே சேராம இந்த ஆன்மா சுத்தமாக இருக்கும். புரியுங்களா? அப்போ மகாபாரதன்றது குழந்தைங்களுக்கு சொல்கிற கதை இல்லை, அது வாழ்க்கை பாடம். நீ எந்த விதத்தில் அது பார்க்குறியோ அந்த விதத்தில் அது உனக்கு காட்சி கொடுக்கும். என்னோட குருநாதரோட வல்லபம் அவர் யார மாதிரி இல்லை இல்லை இல்லைன்னு நான் ஏன் திரும்ப 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 சொல்கிறேன்னா, அவரை நான் குருவாக பார்க்கறதுக்கு முன்னாடி அப்பாவை பார்த்துவேன். இந்த உலகம் அவரை குருவாக ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே நான் குருவாக ஏற்றுக்கணுவேன். அவரோட வல்லபத்தை ஒரு நாளும் பார்த்துவேன். அவர் ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன், ஒரு விஷயத்த என்னால் ஒரு விஷயந்தான் இப்போ தெரிஞ்சதில்லை. ஆனால் என் குருநாதரை நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவர் ஒரு பொருளாக பார்க்கலப்பா. குணங்குடி மஸ்தான் போகிறாரு, அந்த ஊர் ராஜா என்ன பண்ணுறாரு, அப்பா நல்ல மகான் நம்ம ஊருக்கு வந்துக்கிறாரு, அவர் அரசபைக்கு வர வைங்க அப்படின்னு குணங்குடி மஸ்தானை கூப்பிடுறாங்க அரசபைக்கு. அரசபைன்னா எப்படி இருக்கும்? பஜனை பண்ணுற இடமா இருக்கும். அங்கே நிறைய விஷயம் 4 விஷயங்கள் நடக்கும். அதில் ஒரு விஷயமா நடனம், அங்கே எல்லாம் நடனம் ஆடுறாங்க. ராஜாவில் இருந்து அந்த மண்டபத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த நடனத்தை பார்த்துன்னுக்குறாங்க. ராஜா பார்க்குறாரு, சரி நம்ம தான் அங்கே பார்த்துன்னுக்குறோம், இந்த மனுஷன் எங்கே பார்க்குறாருன்னு யாரை பார்க்குறாரு? குணங்குடி மஸ்தானை பார்க்குறாரு. அவரும் அங்கே தான் பார்த்துங்கிறாரு. அடப்பா, நாம் இவரை பெரிய மனுஷன் நெஞ்சு கூப்பிட்டு வந்தா
இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு இவர் பார்க்குறாரு எல்லாரு கண்ணும் கொஞ்சமாக சிமிட்டோம். ஆனால் இவர் சிமிட்டாமே பார்த்துக்கிறாரு. ஓ அவ்வளோ ஆர்வமாக பார்க்குறாரு போல இவர் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து யோசனை பண்ணுறாரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு சந்தேகம், சரி என்ன தான் பார்க்குறாருன்னு. இங்கே பார்த்தா அவர் அங்கே பார்க்குற மாதிரி, நடனத்தை பார்க்குற மாதிரி இது. இவர் என்ன பண்ணுறாரு, அவர் பார்க்குற இடத்துலேருந்து, அவர் தோள்பட்டையிலேருந்து அந்த காட்சியை அவர் பார்க்குற இடத்த பார்க்குறாரு. அங்கே நடனம் அங்கே எல்லாம் யாரும் இல்லை, இறைவன் அங்கே நடனம் ஆடினுங்கிறான். அப்போது மகான உலகத்தை பார்க்குறாரு, நான உலகத்தை பார்க்குறான். ஆனால் மகான்கள் பார்த்த உலகத்தை நாம் யாரும் பார்க்கவே இல்லை. அவங்களோட உலகத்தை நாம் பார்க்கணும்னா அவங்க இருந்த இடத்துல போய் பார்த்தால் மட்டும்தான் அவங்க பார்த்த உலகம் நமக்கு பிடிபடும். புரியுதுங்களா? அதனால 2 காலு 2 கையோடு வந்ததுனால அவரையும் மனுஷன் மாதிரியே நினைக்கக்கூடாது.